கைலாசான ஒரு நாடே மாயன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க சக்திய வச்சு அவர் இப்ப எங்க இருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாமா? அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேர் ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அவங்க போய் நம்ம கேட்க முடியுமா? உங்க சக்தி வச்சு நித்யானந்தா எங்க இருக்கு சொல்லிட்டு. அவங்கவங்க கர்ம பலன் தான் எல்லாமே நடக்கும். கரெக்ட் தானே? நித்யானந்த பண்ண பூஜா பலன், நித்யானந்த கர்ம பலன் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில இருந்ததால அவருக்கு இத்தனை செல்வம் வந்தது. பட் ஆனா அதே தவறுகள் பண்ணதால அந்த மண்ணிலிருந்து விலகி வச்சாங்க. உண்மையா இல்லையா? அதனால நம்ம போயிட்டு அண்ணாமலை கோயில்ல போயிட்டு சொல்ல முடியுமா? உங்க மண்ணில தானே இத்தனை கோடி வந்தது. நீங்க அந்த கோடிய எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. ஒருத்தரும் தனிப்பட்ட நபர்களோட விஷயத்துக்குள்ள இறைவன் மட்டுமே ஸ்தாபித்து இருப்பான். நம்ம நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம இங்க மை போட்டு பார்க்கல. நம்ம வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மை போட்டு பார்க்கறது, அதெல்லாம் வந்து ஆதி காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த காலத்துல. நீங்க சொல்றதுல வந்து 300, 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க உண்மையான தாந்திரீகவாதிகளும், மாந்திரீகவாதிகளும். சரியா? இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்களா? கிடையாது.